Hi students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதின வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற எஸ்ஸே. போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது என்னன்னா அதே வேர்ல்டு கம்யூனிட்டி பார்ட் 3 and 4 அதை பற்றி பார்த்தோம். முந்தின வீடியோஸில் பார்ட் 1 and 2 அதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் நம்பர் 5 அதை பற்றி பார்ப்போம். இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். நம்ம பார்ட் நம்பர் 5. Our aim is to establish a world community based on a universal moral order. நம்ம மொராலிட்டி ஒழுக்கமான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும், ஒழுக்கமான உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை சொல்றாரு. It is possible only with a commitment to ideal and practice of democracy based on the dignity of individuals. ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்துல தான் இருக்கு. நம்ம சமுதாயத்துல வந்து சுதந்திரம் கொடுக்கிறோம், அதே டயத்துல அவன் கண்ணியமா நடந்துக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியமாகும். நம்ம வந்து உலக சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. ஈவன் the most powerful nation or ruler must say with ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச்சர்ட் செகண்ட். ஷேக்ஸ்பியருடைய கொட்டேஷன்ஸ் இங்க ரிச்சர்ட் செகண்ட் அப்படிங்கிற ஒரு பாட்டுல இருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் ஆர் ரூலர்ஸ் மஸ்ட் சே. அதாவது நல்ல நல்ல நாடுகளை உருவாக்குனவங்க, பெரிய பெரிய பவர்ஃபுல் நேஷனை உருவாக்குனவங்க, ரூல் பண்ணவங்க எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ரைட்டர் அவர் எழுதின ஒர்க் ரிச்சர்ட் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐ லிவ் வித் பிரெட் லைக் யூ, ஃபீல் வாண்ட், டேஸ்ட் கிரீஃப், நீட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ லிவ் வித் பிரெட் லைக் யூ, நானும் உன்னையமா தான் பிரெட்டோடு தான் வாழ்ந்தேன் நான். ஃபீல் வாண்ட், இது வேணும் எனக்கு. டேஸ்ட் கிரீஃப், அதாவது நான் துக்கத்தை மட்டும்தான் நான் டேஸ்ட் பண்ணேன். நீட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நண்பர்கள் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கு. சப்ஜெக்டட் தஸ், ஹவு கேன் யூ சே டு மீ ஐ ஆம் அ கிங். எப்படி நீ வந்து என்னை ராஜான்னு சொல்ற அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் வரும். அது ரிச்சர்ட் செகண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க முடியும். டெமோக்ரஸி aims at achieving its ideals through persuasion, love, example and moral force. இங்க ஜனநாயகம் வந்து எதனுடைய அச்சீவிங்கா இருக்கு, எதனுடைய நோக்கத்துடைய அச்சீவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்சுவேஷன், லவ், எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா இருக்கணும், மாரல் ஃபோர்ஸ் ஒழுக்கமான ஒரு படையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஒழுக்கத்தின் முன்னுதாரணமா இருக்கணும், அதுதான் டெமோக்ரஸியோட எய்மா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வயலன்ஸ் அண்ட் த மெஷினரி ஆஃப் இன்டாலரன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் ஈவில் டேக் அ பார்ட் ஆஃப் த பிளேம் அண்ட் த மெனி ஹூ அக்வேஸ் இன் இட் ஹாவ் டு ஷேர் எ லார்ஜ் பார்ட். We must emancipate human beings from the meshes they have woven round themselves, free them from the organizations of national selfishness. அதாவது செல்ஃபிஷ், நம்ம வந்து ஒரு சுயநலமற்ற மக்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் சொல்றாரு. அது even the fascist system claims to be democrat. Gentle Italian philosopher sets forth the fascist claim in these words: democracy consists in giving the people what they want. ஜனநாயகம்ன்றது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தான் ஜனநாயகம். Giving the people what they want. They don't know what they want. அப்போ மக்களுக்கு எதை கொடுக்கணும்ன்றது மக்களுக்கே தெரியாது. மக்களுக்கு எதை கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க, அந்த சமுதாயம் நல்லா வளரும் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியாது. ஆனா அது கண்டிப்பா லீடர் தெரிஞ்சுக்கணும், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அதை சொல்றாரு. they don't know what they want. The leader tells them and then process it for them. அது தலைவர் வந்து சொல்லணும், நாட்டுக்கு மக்களுக்கு இது தேவையா இருக்கு, நாட்டுக்கே இது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. அந்த லீடர் வந்து அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். The United Nations Organization UNO is the nearest we have to world government.
It attempts to the best of its ability to eliminate the causes of conflict. அதாவது முரண்பாடான விஷயங்கள் அத்தனையும் களைஞ்சு போட்டுச்சு. முரண்பாடான விஷயங்கள் அத்தனையும் எடுத்து எறிகிறதுக்கு யூஎன்ஓக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. They have ability. It affirms that international disputes should be resolved not by the force of arms but by reasonable negotiations. அதாவது நம்ம எதுக்காக வந்து அந்த முரண்பாடெல்லாம் கலைச்சு போடணும் அப்படின்னு பார்க்கும்போது சண்டைனால மட்டும் அதை ரிசால்வ் பண்ண முடியாது. கத்தி எடுத்துட்டோ துப்பாக்கி எடுத்துட்டோ ஃப்ளைட்ல ஃபுல்லா பாம் எடுத்துட்டோ போய் சண்டை அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாட் ஓன்லி நாட் பை ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் பட் பை த ரீசனபிள் நெகோசியேஷன்ஸ். அது காரணம் கண்டிப்பா தெரியணும், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. It helps to remain in communication with one another for any cooperative or creative action. It uses moral force as a check on the aggressiveness, harassment of others. The United Nations tries to free nations from political domination. இந்த யூனோ வந்து எதெல்லாம் செய்யறாங்க, அவங்களுடைய வேலை என்னவா இருக்கு அப்படிங்கன்னா, ஒரு சில நாடுகளை வந்து விடுவிக்கிறாங்க. ஒரு சில நாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு கீழையும் குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு கீழே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு தனி நாடு வேணும், உங்களுக்குன்னு தனி சமுதாயம் இருக்கணும், நீங்களும் வளரணும் இந்த சமுதாயத்துல. ஸோ அதெல்லாம் சான்ஸ் கொடுக்கறது யூஎன்ஓ தான். ஏன் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம்ன்றதும் அதே டயத்துல அவங்களுக்கு உணவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது யூஎன்ஓ வந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கும். அதான் யூனிசெஃப். இந்த யூஎன்ஓ வந்து நிறைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கீழே நிறைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கீழே இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் யூஎன்ஓ இருப்பாங்க. அவங்க அத்தனையுமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் கண்காணிச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த அம்பாசிடர்ஸ் எல்லாருமே ஒரு ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த யூஎன்ஓ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். The United Nations Organization tries to free nations from political domination, racial oppression and economic exploitation. Political domination, அரசியல் தலையீடுகள், அரசியலுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கு, அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற நாடுகள்லையும் ரேஷியல் ஆப்ரேஷன், அதாவது நம்முடைய கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ரேஸ் அந்த டாமினேஷன் இருக்கு, அதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன். பொருளாதாரத்துல எந்த இடத்துல அவங்க எங்க இடத்துல வீக்கா இருக்காங்க அந்த வீக்கா இருக்கிற இடத்த பார்த்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. they express their hands, they extend their hands to support them. The right of the nation to survive depends not on the extent of its territory or the size of its population or the military might, but its integrity and adherence to the law. அதாவது ஒரு நாட்டுடைய உரிமை எதுல வாழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுடைய ராஜ்யத்தை பெருசாக்குறதுலயோ மக்கள் தொகையை பெருசாக்குறதுலயோ இல்ல மிலிட்ரி பவரை பெருசாக்குறதுலயோ இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடு நல்லா வளரக்கூடிய நாடா இருக்கும் அப்படின்றதான் ஆதருடைய கமெண்ட். We aim at a family of nations to which each member will bring its unique gifts. All nations are sacred, scared to themselves. All the nations are scared to themselves. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பயம் வருது, ஒவ்வொரு நாடை பார்த்து இன்னொரு நாடு பயப்பட ஆரம்பிக்குது. And so to each other to the whole. The world should become an international commonwealth based on this disinterested nations. Selfishness is sin. நம்மலாம் வந்து கொலை பண்ணா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், அடுத்தவங்களுடைய லைஃப்பை வந்து கெடுத்தா பாவம் அப்படின்றோம். ஆனா இங்க செல்ஃபிஷ்னஸ் இஸ் சின். நம்ம வந்து சுயநலத்தோட வாழ்றதே பாவம் சொல்றாரு. செல்ஃபிஷ்னஸ் இஸ் சின் வெதர் இன் இண்டிவிஜுவல் ஆர் இன் நேஷன்ஸ்.
Freedom from political exploitation is essential for human dignity. Freedom demands to be shared. The nation or the individual who enjoys freedom should make its bounds wider yet. Freedom is a spiritual quality. It overcomes all bounds and crosses all barriers. Freedom is universal in its application. Nationalism at one stage integrated people in Europe. The mainspring of nationalism is the will of the people to be the members of an independent sovereign state. Those who dominate other nations invent 1,000 excuses for their conduct. Those who dominate other nations, ஒருத்தர் இன்னொரு நாட்டை ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த நாட்டு மேல கிட்டத்தட்ட 1,000 எக்ஸ்கியூசஸ் அவர் மேல நம்ம எக்ஸ்கியூசஸ் ஃபார் தேர் கண்டக்ட். They preach a doctrine of malice and intolerance towards the subject people. They carry a highly infectious disease which kills decent people. These merchants of hate drape themselves in a cloak of self-righteousness. They exploit the people's ignorance, prejudice, and bigotry and destroy their ideals which they claim to uphold. Decolonization process may be regarded as slow, but they are steadily reversing the political subjugation of peoples. It is no use telling people who are subjected to colonial domination that they are given education, health, end of tribal feuds, but in exchange they get humiliation. Racial oppression is anti-democratic. There is only one race. இந்த இடத்துல கலர், அதாவது வெள்ளையா இருக்கிறேன், ஒயிட்டா பிளாக்கா இருக்கிறேன், பேல் கலரா இருக்கேன், ப்ரௌன் கலரா இருக்கேன்றதெல்லாம் இல்லவே இல்லை. இட் இஸ் anti-democratic. Racial oppression is anti-democratic. There is only one race, that is a human race. It is above consideration of politics and nationality. Even the best of men subordinate racial evil to national interest. அதாவது இந்த உலகத்துல மனித இனம் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த இனமும் பாகுபாடு பார்க்காம இல்ல. எல்லா இனத்திலையும் பாகுபாடு இருந்தாலும் மனித இனத்துல பாகுபாடு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி டெமோக்ராட்டிக், ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அதை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ் அண்ட் nationality, it is about the responsibility of and consideration of politics and nationality. Other says here that is a men subordinate racial evil to national interest, not women. The best of men subordinate racial evil to the national interest. Abraham Lincoln said, "My paramount object in this struggle is to serve the Union, is not either to save or to destroy slavery." அதாவது இந்த மாகாணத்துக்கு நான் இந்த மத்தியில நான் வேலை செய்யணும் தான் வந்திருக்கேன். ஸ்ட்ரகிள் டு சர்வைவ், சர்வ் த யூனியன். அது எனக்கு பெரிய சவாலாவே இருந்தது, பெரிய போராட்டமாவே இருந்தது. எப்படி கேட்டீங்கன்னா, நாட் எய்தர் டு சேவ், அதாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டியோ இல்ல அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டியோ இல்ல, வேலை பார்க்கணும்னு நினைச்சாலே அது பெரிய ஒரு சாதனையாவே இருக்குது. paramount object in the struggle is to serve the union. இந்த மாகாணத்துக்கு நான் வேலை பார்க்கணுன்றதே பெரிய சவாலாவே எனக்கு இருந்தது. If I could save the union without freeing any slaves, I would do it. நான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், எந்த அடிமையும் விடுவிக்காமல் இந்த நாட்டை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னா நான் செய்வேன். I would do it. And if I could save it by freeing some, leaving others alone, I would also do that. What I do about
slavery and colored race. I do because I believe it helps to save union. And what I phobia because I do not believe it would help to save the union. இதைத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு. Here the author says, I have here stated my purpose according to my view of official duty, and I intended no modification of expressed personal wish that all men everywhere could be free. இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய என்ன ஸ்டேட் பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு, சுதந்திரம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்முடைய பர்சனல் விஷ், அதாவது தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுதந்திரம் கண்டிப்பா கொடுக்கணும். சிவில் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட், அதாவது சிவில் ரைட்ஸ் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இன் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ஸ், உள்நாட்டு அதிகாரங்கள் அத்தனையும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே. நீ வந்து இது பண்ணலாம், இதை நீ செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கணும். தே imply the existence of an organized society maintaining public order, without which liberty itself would be lost in the excess of unashamed license. Every democracy should fight race discrimination. ஒவ்வொரு ஜனநாயக நாடுகளும் எதுக்கு எதிராக போராடணும் கேட்டீங்கன்னா, இந்த இனப்பாகுபாடுக்காக எதிராக கண்டிப்பா போராடணும் அப்படிங்கறதுதான் அவருடைய தாட்டாவே இருக்கு. Nationalism has lost its drive. The people of Europe wish to feel and think as Europeans. யூரோப் நாட்டு மக்கள் யூரோப்பியன் மாதிரி ஃபீல் பண்ண திங்க் பண்றாங்க. Many in Europe and other parts of the world hope to live under a universal system which no theorist forces. எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரே விதமான சிஸ்டத்துக்கு எல்லாம் கொண்டு வர்றாங்க. மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது ஜனத்தொகையில பாதி பாப்புலேஷன் வந்து எப்படி சஃபர் ஆகுறாங்க, எப்படி பாதிக்கப்படுறாங்க கேட்டீங்கன்னா, the world suffer from hunger, பசினால, மால் நியூட்ரிஷன், அதாவது சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, அண்ட் டிசீஸ், நோயினால. சரியான ஊட்டச்சத்து இல்லை, நம்ம நாட்டில் நோய் பரவுது, பசி இருக்கு. இந்த மூணு விஷயத்தினால half of the population, மக்கள் ஜனத்தொகையில பாதி பாப்புலேஷன் வந்து இறந்து போயிடுறாங்க. பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அதான். A world in which such things are permitted is a world of willful insanity. சானிடைசர்ன்ற வேர்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக கையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நம்மளுடைய கையை அடிக்கடி கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சானிடைசர் போட்டு தடவணும் அப்படின்னா அந்த நோய் பரவாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதுல வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இன்சானிட்டி, நம்ம சுத்தமில்லாமல் இருக்கோம். சுத்தமில்லாமல் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து மால் நியூட்ரிஷன்ஸ், சத்து குறைபாடு வருது, நோய் வருது. இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதர் சொல்றாரு. We have brains to evaluate facts. நமக்கு மூளை இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து மதிப்பிடுறதுக்கு தான். அதாவது உண்மையான விஷயங்களை மதிப்பிட்டு சொல்லக்கூடியது தான் பிரெயின் இருக்கு. பட் we do not use them. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லை. எவ்ரி ஏரியா கேன் பி மேட் ஃபெர்டைல். ஒவ்வொரு ஏரியாவையும் விளைநிலமா மாற்ற முடியும். கேன் பி மேட் ஃபெர்டைல் அண்ட் ஹேபிட்டபிள். எவ்ரி டிசீஸ் கேன் பி ரிமூவ்ட். ஒவ்வொரு நோயும் நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியும், அழிக்க முடியும். அண்ட் எவ்ரி ஸ்கார்சிட்டி கேன் பி கான்கர்ட். ஒவ்வொரு குறைபாடையும் நம்மளால ஜெயிச்சு நம்ம வந்து வின் பண்ணி அந்த குறைபாடெல்லாம் நிறைவாக்கி கொண்டு போக முடியும்ன்றதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் நமக்கு பிரெயின் இருக்கு. ஒரு பிளான் போடுறாங்க, கவர்மெண்ட்ல ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா அந்த பிளானால வரக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதே இம்ப்ளிமெண்டேஷனை மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றத யோசிச்சு செயல்படணும். அதுக்கு தான் அந்த பிரெயின் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. These are attempted by the Food and Agricultural Organization and the World Health Organization. ஆக்சுவலா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ன்றது பெரிய ஒரு போர்டு. இது
அந்த போர்டு கீழே அது நிறைய விஷயங்கள்ல கொண்டு வர்றாங்க. அதுல உணவு ரொம்ப முக்கியமானது, உணவு அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது இப்போ விவசாயம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கரும்பு விவசாயம் கிடையாது, நெல் விவசாயம் கிடையாது, வேற எந்த பொருளும் சாப்பிட்றதுக்கு விவசாயமே பண்ணல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? டேப்லெட் தான் சாப்பிட்டுப்போம். கண்டிப்பா டேப்லெட் தான் நமக்கு உணவா இருந்திருக்கும். ஸ்பேஸ்ல போகக்கூடிய சயின்டிஸ்ட் அத்தனை பேத்துக்குமே ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு இட்லி தோசை பொங்கல்லாம் கிடைக்காது. அங்கே போனா ஒரு டேப்லெட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டேப்லெட் வச்சிருப்பாங்க, அடுத்து மதியம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டேப்லெட். அவங்க டைம் கூட சொல்லுவாங்க, இந்த டேப்லெட் இந்த டயத்தை நீங்க சாப்பிடணும், இத்தனை மணி நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இங்க பூமியில பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதான். If a fraction of the expenditure we incur in armaments is delivered the social welfare, we can clothe every man. நமக்கு தேவையான அளவு பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு fraction of secondல நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குமே உடை கொடுக்க முடியும். cloth every man and women and child, and we will build schools for all of them. நமக்கு நம்மளே ஸ்கூல்ஸை கட்டிக்குவோம், நமக்கு நம்மளே காலேஜஸை கட்ட ஆரம்பிப்போம், நம்ம குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. we will advance general health. அதாவது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகளுக்கெல்லாம் நம்ம மருந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுதான். ஹவுசிங், we will advance in general health. கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்ப இருக்கக்கூடிய மெடிசினை விட நம்ம அட்வான்ஸ்டா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம மூளை அதிகமா வேலை செஞ்சது அப்படின்னா. நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் குழந்தைகளுக்கு. கல்ச்சர் கண்டிப்பா மாறும், கண்டிப்பா டீச் பண்ண வேண்டிய ஒண்ணு, கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒண்ணு. அண்ட் அதர் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சோசியல் வெல்பீயிங். this will help to eliminate. நமக்கு உடல்நிலை நல்லா இருந்தது அப்படின்னா நியூட்ரிஷன், நம்மளுடைய உடல்ல சத்து, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சமுதாயத்துல எதையெல்லாம் ஒமிட் பண்ண முடியும், எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும், எதெல்லாம் தூக்கி எறிய முடியும் கேட்டீங்கன்னா this will help to eliminate fear. பயத்தை தூக்கி எறிய முடியும். hatred, வெறுக்கிறது, and bigotry among nations. We will promote ethical enlightenment, spiritual freedom, development of artistic possibilities. We will live by sound reason and not by blind emotions or primitive instincts. If the communist faith has won the allegiance of millions of people, it is not because of their acceptance of Marxist theory, but because of sense of hope it gives millions of adherents by the advocacy of the overthrow of reactionary government and the end of exploitation, racial, economic, and political. It pleads for the economic progress of the common people, equality of economic opportunities. It attempts to abolish the distinction of rich nations and the poor one. கண்டிப்பா நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பா சமமா மாறிடும். நம்ம ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதும். யாத சொல்றாரு, கம்யூனிஸ்ட் ஃபெய்த் ஹாஸ் ஒன். கம்யூனிஸ்டுடைய அந்த விசுவாசம் ஜெயிக்குது, நிறைய மக்களுடைய மனசு ஜெயிக்குது. It is not because of their acceptance of Marxist theory. Marxist theory accept பண்றதுனால மட்டும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்குது எல்லாத்தையுமே. அதே மாதிரி it pleads for economic progress of common people. ஒரு நடுத்தர மக்கள், ஒரு சாதாரண மனிதனுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றதுக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஒவ்வொரு தலைவரும் நம்பிக்கையோட தன்னுடைய நாட்டை நடத்தணும். அது மட்டும் இல்ல, வாய்ப்புகள், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் we have to give them equally. ஒவ்வொரு ஆளுக்குமே சமமான ஒரு பொருளாதார வாய்ப்பு கொடுக்கணும்.
it attempts அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம நாட்டை விட்டு போயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிச் அண்ட் புவர் டிஸ்கிரிமினேஷன், பணக்காரன் ஏழை அந்த டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பா போயிரும். It promises a rational allocation of resources and establishment of world brotherhood. Those whose privileges and positions are challenged are tempted to withdraw, emigrate inwardly to another state where they find security. The spread of communism has led to modification in the capitalist system, and what was forecast as inevitable collapse of capitalism did not happen. The system was greatly modified by the inspiration of communist doctrine or trade union spirit. The middle classes did not merge into the proletariat but later rose to the rank of the middle classes. State planning and the government's responsibility for basic welfare became generally accepted. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய திட்டங்களும் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எடுக்கக்கூடிய செயல்கள் அத்தனையுமே தனி மனிதன் மட்டும் இல்ல, ஒரு பேசிக் வெல்ஃபேரையே கண்டிப்பா வந்து ஃபில்அப் பண்ண முடியும், பேசிக் அடிப்படை தேவையை ஃபில்அப் பண்ண முடியும். அதான் அதை சொல்றாரு, டெக்னாலஜி மேட் த ஒர்க்கர்ஸ். அதாவது இருக்கக்கூடிய இயந்திர வாழ்க்கை வந்து மேட் த ஒர்க்கர்ஸ் நாட் புவரர் பட் மோர் ப்ராஸ்பரஸ். இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இயந்திர வாழ்க்கை இயந்திர வளர்ச்சி வந்து ஒர்க்கர்ஸை வந்து ஏழையா கொண்டு போகல, அவங்கள வளர்ச்சிக்கு தான் கொண்டு போகுது. we should wage a war against poverty. நம்ம வந்து இந்த பஞ்சத்துக்கு எதிராக நம்ம கண்டிப்பா போர்க்கொடி கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. a true democratic should identify himself. ஒவ்வொரு டெமோக்ராட், ஒரு ஜனநாயக நாடுள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணா அவனை ஐடென்டிஃபை பண்ணணும். with the poor and outcast we must work for the social revolution. இந்த சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படணும், புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு, அவர் எழுதின த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற எஸ்ஏல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற எஸ்ஏ. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னொரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்றேன், உங்களோட பேசுறேன் நான். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.